ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான டாபிக் தான் ஹிஸ்ட்ரியில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள். இதை பற்றி சில முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஜயாலய சோழன், அவர் 850 முதல் 871 வரை. நெக்ஸ்ட்டு முதலாம் பராந்தகன் 907 முதல் 955 வரை காலம். முதலாம் ராஜராஜ சோழன் 985 1014 வரைக்கும் ஆண்டிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜராஜனுடைய பெயர்கள், சிறப்பு பெயர்கள் அங்கே எழுதி வச்சுருக்கேன். மும்முடி சோழன், ஜெயம் கொண்டான், அருண்மொழி, ராஜகேசரி, அப்புறம் சிவபாத சேகரன். இதெல்லாம் முதலாம் ராஜராஜ சோழனுடைய பட்ட பெயர்கள், சிறப்பு பெயர்கள் தான் இதெல்லாம். மும்மொழி சோழன், ஜெயம் கொண்டான், அருண்மொழி, ராஜகேசரி, சிவபாத சேகரன் அழைக்கப்படுகிறவர் முதலாம் ராஜேந்திர சோழன் தான். அதுக்கப்புறம் முதல் ராஜேந்திரன் மகன் தான், முதலாம் ராஜராஜ சோழன் மகன் முதல் ராஜேந்திரன். அவர் 1012 1044 வரை. அப்புறம் முதலாம் குலோத்துங்க சோழன், அவர் 1071 1122 வரை. பொது ஆண்டு 859. பிற்கால சோழ அரசை நிறுவியவர்கள் யாருன்னா விஜயாலய சோழன். பிற்கால சோழ அரசை நிறுவியவர் விஜயாலய சோழன். அவருடைய மகன் முதலாம் ஆதித்த சோழன். அவருடைய மகன் முதலாம் ஆதித்த சோழன். அவருடைய மகன் முதலாம் பராந்தகன். அதுக்கப்புறம் விஜயாலயனுக்கு பின் வந்தவர்கள் யாருன்னா கரிகால் சோழன் தான். விஜயாலனுக்கு பின்னாடி வந்தவர்கள் அவங்க கரிகால் சோழன், அவர் மன்னர். நாட்டின் எல்லை ஆட்சி முறையை விரிவுபடுத்தியவர் யாருன்னா முதலாம் பராந்தகன் தான். தன்னுடைய நாட்டின் எல்லையை, ஆட்சி முறையை, எல்லை முழுவதும் ஆட்சி முறையை விரிவுபடுத்தியவர் முதலாம் பராந்தகன். அவருடைய பட்டம், அவருடைய சிறப்பு பெயர் மதுரை கொண்டான். மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட்டு சோழர் வரலாற்று நூல்கள். சோழர் வரலாற்று நூல்கள் எதுனா கலிங்கத்து பரணி, குலோத்துங்கன் சோழன் பிள்ளை தமிழ், மூவருலா, பாண்டிய கோவை, தக்காய பரணி. இதெல்லாம் சோழர் வரலாற்று நூல்கள் தான். அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் இது மூன்றும். அப்புறம் இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னா நன்னூல், நேபிநாதம், வீர சோழியம், சோழ அரசு, சோநாடு, சோழநாடு எனப்படுகிறது. அப்போ சோநாடுனா சோழநாடுன்னு குறிப்பிடுது. சோழ அரசின் மையப்பகுதினா காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி தான் சோழ அரசின் மையப்பகுதி. இங்கே பாருங்கள், வேத கல்லூரியையும் நிறுவியிருக்காரு. யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். வேத கல்லூரியை நிறுவியவர் அந்த காலத்தில் முதலாம் ராஜேந்திரன். இலக்கண நூல்கள் நன்னூல், நேமிநாதம், வீர சோழியம். அதுக்கப்புறம் சோநாடுன்னு சோழநாடு அழைச்சிருக்காங்க. சோழ அரசின் மையப்பகுதி காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பியா நாவில் கோரமண்டல். சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பிய நாவில் எப்படின்னா கோரமண்டல் என திரிபு அடைந்தது அப்படின்னு திரிபு அடைஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க. கோரமண்டல், இது நல்லா நோட் பண்ணிக்காங்க. சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பிய நாவில் கோரமண்டல் என திரிபு அடைந்தது. நெக்ஸ்ட்டு சோழர் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியை டேஸ் என்று அழைத்தனர். எப்படி அழைச்சாங்கன்னா மும்முடி சோழ மண்டலம். சோழர் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியை டேஸ் என்று அழைத்தார்கள், மும்முடி சோழ மண்டலம். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மும்முடி சோழ மண்டலம் என அழைச்சிருக்காங்க. அப்புறம் சோழ அரசர்களின் மிகவும் போற்றப்படுபவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன். சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் முதலாம் ராஜராஜன். ராஜராஜன் கட்டிய கோவில்கள் என்னென்னா சிவதேவாலயா, சிவாலயம். இது இந்த கோயில்களை கட்டும்படி ஆணையிட்டிருக்காரு. யாருன்னா முதலாம் ராஜராஜன். கடைசி சோழ அரசன் யாருன்னா மூன்றாம் ராஜேந்திர சோழன். இது ஒரு சின்னதாக எழுதி வச்சுருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கடைசி சோழ அரசன் மூன்றாம் ராஜேந்திர சோழன். வரி வசூல் முறையை முறைப்படுத்தியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான். வரி வசூலை முறையாக செய்யணும் அப்படின்னு முறைப்படுத்தியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன். நெக்ஸ்ட்டு ராஜராஜனவால் மகாதிட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோவில்
ராஜராஜேஸ்வரம். ராஜராஜேஸ்வரம்ங்கிற கோயிலை ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் இது மகாதிட்டா அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சோழ அரசின் எல்லைகளை துங்கபத்ரா ஆறு வரை விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். சோழ அரசின் எல்லைகளை துங்கபத்ரா ஆறு வரை விரிவுபடுத்தியவர் முதலாம் ராஜேந்திரன். சோழ பேரரசு புகழின் உச்சநிலை அடைந்தது முதலாம் ராஜேந்திரன் காலகட்டத்தில் தான். சோழ பேரரசு புகழின் உச்சநிலையை அடைந்தது முதலாம் ராஜேந்திரன் காலகட்டத்தில். அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் கட்டப்பட்டது என்னென்ன அப்படின்னா, அவரால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை பாசன ஏரி கொண்டு வந்திருக்காரு. சோழகங்கை பாசன ஏரி அங்கே இருக்குது. முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம். அப்புறம் தமிழர்களின் கடல்வழி சாதனைகள் சோழர் காலத்தில் உச்சத்தை எட்டியது. தமிழர்களுடைய கடல்வழி சாதனைகள் சோழர் காலத்தில் உச்சத்தை எட்டியது. எந்த காலத்தில்னா சோழர் காலத்தில். கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர் முதலாம் ராஜேந்திரன். அவர் வந்து மலேசியாவை வென்றதால் கங்கை கொண்டான் வங்காளம் மீது வென்றாரு. மலேசியாவை வென்றதால் கங்கை கொண்டான்னு அழைக்கப்படுறாரு. இங்கே பட்டப்பெயர்கள் முதலாம் ராஜேந்திரனுடைய பட்டப்பெயர்கள் என்னென்னா, சிறப்பு பெயர்கள் முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன். இதெல்லாம் வந்து முதலாம் ராஜேந்திரனுடைய சிறப்பு பெயர்கள். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதலாம் ராஜகுருக்கள் பெயர் வந்து ஈசான சிவன், சர்வசிவன். முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் ரெண்டு பேர்த்தருடைய ராஜகுருக்கள் பெயர் என்னன்னா ஈசான சிவன், சர்வசிவன். பிரமாணங்களுக்கு கொடுத்த நிலம் அப்போ வந்து பிராமணர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம் வந்து பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் சொல்லப்பட்டது. பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம் பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம்னு சொல்லப்பட்டது. அப்போ வந்து உள்ளாட்சி குழுக்கள் இருந்திருக்கு சோழர் காலத்தில். அது வந்து ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் மாமல்லபுரம் என்ன குழுவால் நிர்வகித்தது அப்படின்னா மாநகரம் அப்படிங்கிற குழுவால் தான் முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் மாமல்லபுரம் என்ன குழுவால் நிர்வகிக்கப்பட்டதுன்னா மாநகரம் அப்படிங்கிற குழுவால் தான் நிர்வகிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தவர் சுங்கம் தவித்த சோழன் எனப்பட்டவர். இவர் இரண்டுமே முதலாம் குலோத்துங்க சோழன் தான். சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தவர். சுங்கம் தவித்த சோழன் என்று எனப்படுபவரும் முதலாம் குலோத்துங்க சோழன் தான். முதலாம் ராஜேந்திரனுடைய மகள் அம்மாங்காவி அவருடைய மகன் தான் முதலாம் குலோத்துங்க சோழன். யாருன்னா முதலாம் ராஜேந்திரனுடைய மகன் முதலாம் குலோத்துங்க சோழன். மகள் வந்து அம்மாங்கா தேவி. நெக்ஸ்ட்டு அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டங்கள் ஆசுடையான் நில உரிமையாளர்கள், அரையன்னா வழி நடத்துவோர், கிழவன் அப்படின்னா தலைவராக சொல்லியிருக்காங்க. சோழர் விதித்த வரிகள். சோழர்கள் வந்து என்னென்ன வரிகள் விதித்தாங்க அப்படின்னா இறை காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை, குடிமை வரி. இதெல்லாம் தான் சோழர் காலத்து வரிகளாக இருந்திருக்கு. ஆனால் முக்கியமான வரி எதுன்னா குடிமை வரி தான். சோழர் காலத்தில் முக்கியமான வரியாக குடிமை வரி தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன்னு சொல்லி எழுதியிருக்கு. இது எந்த கல்வெட்டுலனா உத்திரமேரூர் கல்வெட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா நோட் பண்ணிக்காங்க. நான் இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து 11th புக்கில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா இம்பார்ட்டன்ட் தான். உத்திரமேரூர் கல்வெட்டு எழுதியிருக்கிறது என்னென்னா கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. குடவோலை முறை இருந்திருக்கு. அப்போ தேர்தலில் போட்டியிட 35 75
வரை இருந்திருக்கு. வேதம் பாஷ்யம் தேர்ந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலை போட்டியிட அவங்களுக்கு வேதம் பாஷ்யம் தேர்ந்தவர்களாக இருந்திருக்கணும்னு சொல்லி இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் பல்லவ வம்சாவளி முக்கிய அரசர்கள் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் சிம்மவர்மர் தான் வராரு பல்லவ வம்சாவளியில். அவருடைய மகன்கள் 2ஆம் சிம்மவர்மனுடைய மகன் சிம்ம விஷ்ணு. இது 2019 டிஎன்பிசி குரூப் 4 கேட்ட கொஸ்டின் தான் இது. சிம்ம விஷ்ணுவினுடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மன், அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன், அவருடைய மகன் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து ராஜசிம்மன் என அழைக்கப்படுகிறார். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிற பல்லவ அரசர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மர் என அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் நந்திவர்மன் வராரு. இவங்க எல்லாம் தான் முக்கியமான அரசர்கள் ஆவாங்க. இதில் வந்து மிகச்சிறப்பு வாய்ந்த அரசராக விளங்கியவர் யாருன்னா 1ஆம் மகேந்திரவர்மன் தான். பல்லவ வம்சத்தில் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கியவர் யாருன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். அவருடைய ஆண்டு கிபி 600 முதல் 630 வரை. 1ஆம் நரசிம்மவர்மன் அவருடைய மகன், அவருடைய ஆண்டு கிபி 630லேருந்து 668 வரை. அவருடைய மகன் 2ஆம் நரசிம்மவர்மன். இது வந்து 695லேருந்து 722 கிபி. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வரிசையாக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு கடைசி பல்லவ மன்னர் யாருன்னா அபராஜித்தன் ஆவார். கடைசி பல்லவ மன்னர் அபராஜித்தன் ஆவார். ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் சிம்மவர்மன். ஃபஸ்ட்டு முதல் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. பரஞ்சோதி அப்படிங்கிறவர் யாருன்னா 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் பரஞ்சோதி. அவர் தான் வந்து முதல் நரசிம்மவர்மனின் படைத்தளபதியாக இருந்திருக்காரு. சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டவர் யாருன்னா பரஞ்சோதி தான். சிறு தொண்டர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டவர் யாருன்னா பரஞ்சோதி. அவர் தான் வந்து 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதியாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தியவர் யாருன்னா பரஞ்சோதி. பரஞ்சோதி வந்து வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. அவர் பரஞ்சோதி தான். வெற்றியின் சிவபக்தராக மாறினார். அந்த வெற்றிக்கு பின் தான் வாதாபி படையெடுப்பு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சிவபக்தராக மாறியிருக்காரு. அப்புறம் பல்லவ ஆட்சிக்கு சிறப்புக்கு பங்களிப்பு செய்தவர்கள் யார் அப்படின்னா சமணம். மகேந்திரவர்மன் சமண மதத்தை சார்ந்திருக்காரு. மகேந்திரவர்மன் கிபி 600லேருந்து 630. பல்லவ ஆட்சி சிறப்புக்கு பங்களிப்பு செய்தவர் யாருன்னா மகேந்திரவர்மன் தான். அவர் அவர் வந்து சமணம் கிபி 600லேருந்து 630 வரை. பின்னர் சைவத்தை தழுவியிருக்காரு. அதுக்கப்புறமா சைவமாக மாறியிருக்காரு. யாருன்னா அப்பர் திருநாவுக்கரசரால் தான் வந்து மகேந்திரவர்மன் சைவத்துக்கு மாறினார். சமணத்தில் இருந்த மகேந்திரவர்மன் யாரால் வந்து சைவத்தை தழுவினார் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பர் திருநாவுக்கரசரால் தான் மகேந்திரவர்மன் சைவத்தை தழுவியிருக்காரு. அப்புறம் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் மகேந்திரவர்மன். திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் அது மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகின்றது. கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார்ல, அது வந்து மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகிறது. மத்த விலாச பிரஹசனம் என்ற நாடகத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். மத்த விலாச பிரஹசனம் அப்படிங்கிற நாடகத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் மகேந்திரவர்மன்.
நெக்ஸ்ட்டு சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி. அவர் தான் வாதாபியை தலைநகராக கொண்டிருந்தார். 2ஆம் புலிகேசி தான் சாளுக்கிய அரசர். மகேந்திரவர்மன் அதுக்கப்புறம் தோற்கடிக்கப்பட்டார். அப்புறம் மகன் வந்து சாளுக்கிய அரசரால் தோற்கடிக்கப்பட்டவர் மகேந்திரவர்மன் தான். அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன். அவர் வந்து பழி வாங்கிறதுக்காக புலிகேசியை கொண்டிருக்காரு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மருடைய சிறப்பு பெயர் என்னன்னா ராஜசிம்மர். ராஜசிம்மர் என்று அழைக்கப்படுபவர் 2ஆம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட்டு அரசர் பெயரும் பட்டங்களும் தனியாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு, அவருடைய பட்டங்கள் அவனி சிம்மர். 1ஆம் மகேந்திரவர்மன், அவர் வந்து சங்கீதத்தை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சங்கீரண சதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் இப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1ஆம் நரசிம்மவர்மன் வந்து அவருடைய பட்டங்கள் மாமல்லன், வாதாபி கொண்டான். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அதுதான் மாமல்லன், வாதாபி கொண்டான் அழைக்கப்படுறவர் 1ஆம் நரசிம்மவர்மன். அப்புறம் 1984 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1984. இந்த சின்னங்கள் வந்து மாமல்லபுரம் வந்து பல்லவர் காலத்தில் கட்டியது. பாறை குடவரை கோயில் வந்து மகேந்திரவர்மன் பாணியில் கட்டப்பட்டது. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணியில் கட்டப்பட்டது. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணியில் கட்டப்பட்டது தான் கட்டுமான கோவில்கள். அப்புறம் மகேந்திரவர்மன் பாணியில் நினைவு சின்னங்கள் இருந்திருக்கு. அது எதுன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், சியாமங்கலம் இதெல்லாம் வந்து மகேந்திரவர்மன் பாணியில் இருக்க நினைவு சின்னங்கள். அப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுவது பஞ்சபாண்டவர் ரதங்கள் தான். மாமல்லபுரத்தில் இருக்குது. ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுவது பஞ்சபாண்டவர் ரதங்கள். மாமல்லன் கட்டடக்கலை பாணியில் முக்கியமானது மகாபலிபுரம் திறந்தவெளி கலையரங்கம் தான். மாமல்லன் கட்டடக்கலை பாணியில் முக்கியமானது அது. மாமல்லன் யாருன்னா 1ஆம் நரசிம்மவர்மன். அவருடைய கட்டடக்கலை பாணியில் முக்கியமானது மகாபலிபுரம் திறந்தவெளி கலையரங்கம். நெக்ஸ்ட்டு பெருந்துவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகின் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகவும் பெரியதாகும். நெக்ஸ்ட்டு ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி கைலாசநாதர் கோயில். காஞ்சி வைகுண்டம் பெருமாள் கோயில் கட்டியவரும் அது எந்த பாணியில் இருக்குன்னா நந்திவர்மன் பாணி. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் நந்திவர்மன் பாணி. நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதியவர் வாத்சியாயர். அவர் வந்து காஞ்சி கடிகை ஆசிரியராக இருந்திருக்காரு. அவர் வந்து கல்வி மையம் அங்கே மடாலயம் அமைச்சிருக்காரு. நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதியவர் வாத்தியாயர். தட்சிண சித்திரம் 1ஆம் மகேந்திரவர்மன் தான் ஆட்சி காலத்தில் தட்சிண சித்திரம் எழுதி வந்திருக்கு. அது எப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில். 1ஆம் நியாயபாஷ்யா தட்சிண சித்திரம் தெரியும். 1ஆம் நரசிம்மவர்மனின் அவையில் இருந்தவர் யாரா தண்டின். அவர் வந்து சமஸ்கிருத அறிஞராக இருந்திருக்காரு. தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் தண்டின் தான். சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் இருந்தவர் பாராவி. அவர் வந்து கிரதார்ஜூனியம் எனும் வடமொழி காப்பியத்தை எழுதியவர் யாருன்னா பாராவி தான். அவர் வந்து சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் இருந்தவர் பாராவி. பல்லவன் கால சமய இலக்கியம் என்னென்ன அப்படின்னா நாயன்மார்களின் தேவாரம், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் வந்து பல்லவர் கால சமய இலக்கியங்கள். நெக்ஸ்ட்டு 2ஆம் நந்திவர்மன்.
இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார். மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா பெருந்தேவனார் தான். அவர் நந்திவர்மன் தான் ஆதரிச்சிருக்காரு. இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார். அவர் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர். நெக்ஸ்ட்டு முதலாம் மகேந்திரன் காலத்தில் ருத்ராச்சாரியார் இசைக்கலைஞர் இருந்திருக்காரு. பல நடனமாடும் சிற்பங்களை அப்போ வடிவமைக்கப்பட்டிருக்கு. எப்பன்னா முதலாம் மகேந்திரன் காலத்தில் இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் இருந்திருக்காரு. ஸ்டூடெண்ட், முக்கியமான குறிப்புகளாக இப்போ பார்த்தோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்ற ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.